அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸ்பெஷலான அமைப்பு, யோகமும் அனுகூலமும் காணப்படும். அடிவயிறு கல்விப்பாதையில் கவடும். முருகர் வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டுக்கொண்டே இருங்கள். மிதுனத்திற்கு பணத்து நெருக்கடி, கடன் நெருக்கடி, சத்ருக்கள் நெருக்கடி, தேகாரோக்கிய நெருக்கடி எல்லாம் ஓடிவிடும். கொஞ்ச நாள், 40 நாள், 48 நாள், 90 நாள் கேளுங்க. செல்வி சொல்கிறது உங்களுக்கு சரியா இல்லைன்னா விட்டுருங்க. அந்தளவுக்கு சுப்பிரமணிய புஜங்கம். சமஸ்கிருதத்திலே கேளுங்க. தமிழில் பாடி இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் பாட்டு கேட்க பிடிக்கலைன்னா சமஸ்கிருதம் கேளுங்க. சமஸ்கிருதம் அவங்க பாட்டு பிடிக்கலைன்னா தமிழில் கேளுங்க. அதே சமயம் தைரியம் ஏற்படும், அதிகார அமைப்பு ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகள் நம்பிக்கை கிடைக்கும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக குறைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றமெல்லாம் கண்டிப்பாக குரு மாறுவதால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடன் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் திடீரென்று மீடியாவில் பெரும் புகழை பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வதும், ஏற்றம் பெறுவதும், தொழில் அமைவதும் அனுகூலம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும்.